அவர் இல்லமே தஞ்சமென கூடுவோம். ஆலயம் இறை ஆலயம், இறைவன் வரைந்த ஓவியம், நன்றி நிறை நெஞ்சத்தோடு பாடுவோம். அவர் இல்லமே தஞ்சமென கூடுவோம். வருக வருக குருகுலமே வருக, எழுக எழுக இறைக்குலமே எழுக. வருக வருக குருகுலமே வருக, எழுக எழுக இறைக்குலமே எழுக. வாழ்வின் நுழைவாயில் ஆலயம், மன்னோரின் இறையில்லம் ஆலயம், இறைவாழ்த்தில் பகிர்ந்திடும் ஆலயம், இறைபலியை நிறைவேற்றும் ஆலயம். துணிவுடன் எழுவோம் தடைகளை தகர்ப்போம், துணிவுடன் எழுவோம் தடைகளை கடப்போம். உயிருள்ள ஆலயமாய் இயேசு அழைக்கிறார், உயிருள்ள ஆலயமாய் இயேசு அழைக்கிறார். வருக வருக குருகுலமே வருக, எழுக எழுக இறைக்குலமே எழுக. வருக வருக குருகுலமே வருக, எழுக எழுக இறைக்குலமே எழுக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, இறைவன் அன்னை வழியாக கொடுத்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூறுவோம். தொடர்ந்து நமக்கு தேவையான அருள் வேண்டி திருப்பலியிலே பக்தியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது நம்முடைய அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேற மன்றாடுவோம். வெள்ளிக்கிழமை என்றாலே இயேசுவின் திரு இருதய ஆண்டவருக்கு உந்த நாள். அந்த திரு இருதயத்தை பார்க்கின்ற போது இயேசுவுடைய அருள், அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பாசம், கனிவு எல்லாவற்றையும் உணர முடியும், உணர வேண்டும். அப்படி இயேசுவுடைய திரு ஆண்டவருடைய அன்பை, மன்னிப்பை, இரக்கத்தை பெற்ற நாம் நன்றி கூறுவதோடு அந்த இருதயத்தை உற்று பார்த்து, ஆண்டவரே, புனித மார்கரெட் மரியம்மாவுக்கு சொன்னது போல, அவர் கேட்டது போல நாங்களும் கேட்கின்றோம். நீர் காட்டுகின்ற அன்பிற்கு, பாசத்திற்கு, கனிவிற்கு, இரக்கத்திற்கு, மன்னிப்பிற்கு நாங்களும் பதிலன்பு காட்ட வேண்டும். நாங்களும் பதிலாக இரக்கத்தையும் மன்னிப்பையும் வழங்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய உடல், பொருள், ஆன்மா அத்தனையும், நம்முடைய பலம், பலவீனம், நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இறை சன்னிதானத்தில் ஒப்புடு ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவார். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as their social media in a special way, for all the sponsors of this live mass, telecast mass,
and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Velangani who are watching the same. இந்த திருப்பலி தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து இறை அருள் பெற தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீரே. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக் கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்றவும் பார்ப்புகொள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் தொடர்ந்து நாங்கள் பயணிக்கவும் அருள்களை பொழிந்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து முதல் வாசகம். வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டுச் சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்கப்பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மன்னகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும்
அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறு ஒரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பிருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 84 பதிலுரை பாடல் பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கி உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. Alleluia, 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 Alleluia. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, Alleluia, Alleluia,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, இன்றைய நாளிலே இறை வார்த்தைகள் நம்மை சிந்திக்க, தியானிக்க, ஜெபிக்க இறைவனில் இயற்கை என்ற தலைப்பில் அழைப்பதை அறிகின்றோம், உணர்கின்றோம். இறைவன், கடவுள், ஆண்டவன், கற்பனாகாதவர், நம்முடைய கண்களுக்கு, உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர். அதுதான் அன்லிமிட்டெட் பீயிங் என்று சொல்லுவார்கள். காலத்தை, இடத்தை கடந்தவர், எங்கும் வியாபித்திருப்பவர். இங்கு மட்டும்தான் என்று நம்மால் சொல்ல முடியாது. காரணம், நாம் லிமிட்டெட் பீயிங். நாம் காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். ஆக அந்த காலத்தையும் கடந்தவர், இடத்தையும் கடந்தவர், எங்கும் இருப்பவர். அந்த கடவுளில, அந்த இறைவனில இயற்கை, நேச்சர் எல்லாமே இருக்கின்றது. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு விதையை மண்ணிலே புதைக்கின்றோம். அந்த விதைக்குள்ளே முளைத்து வளரக்கூடிய தன்மை, சக்தி இருப்பதை நம்மால் காண முடியாது. ஆனால் ஒரு சில மணி நேரத்தில், ஒரு சில நாட்களில் அது முளைத்து வளர்கிறது, துளிர் விடுகின்றது. மேலே செடி, கீழே வேறு. ஆக அந்த விதையினுடைய தன்மை வியாபித்திருக்கின்றது அந்த செடியிலே. ஆக இந்த உலகமே அப்படித்தான், அண்ட சராசரமே அப்படித்தான். காட்ஸ் பார்ட்டிகிள் என்று சொல்லுவார்கள். கடவுளிலிருந்து விவிலியத்தை இந்த முதலாவது புத்தகத்தில், ஆதியாகமத்தில் பார்த்தோம்னா கடவுள் படைத்த அந்த நிகழ்வு அறிய முடியும். ஆம், எங்கு வெறுமையாக இருந்தது. ஒளியை பகல் என்றும் இருளை இரவு என்றும் பிரிக்கின்றார், படைக்கின்றார். பூமியை படைக்கின்றார், கடலை படைக்கின்றார், விண்ணையும் மண்ணையும், வானகத்தையும் மண்ணகத்தையும் படைக்கின்றார். ஆக கடலிலிருந்து அந்த உயிரினங்கள், அதிலிருந்து ஊர்வன, தொடர்ந்து நடப்பன, பரப்பன, இப்படியாக தொடர்கின்றது அந்த படைப்பு நிகழ்வுகள். அது விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த படைப்பின் மேன்மையை உணர முடிகின்றது, அறிய முடிகின்றது. ஆக அந்த படைப்பே அவரிலிருந்துதான் தொடக்கம்.
அதை இப்படி கூட நாம் அறிய முடியும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1:14 வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த வார்த்தையாகிய இறைவன் அந்த வார்த்தையால் படைக்கின்றார். அந்த வார்த்தை அவரிலே இருக்கின்றது, அவராகவே இருக்கின்றது. திருப்பீடத்தை பார்க்கின்றோம், இங்கு பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. கல்வாரியில் இயேசு கொடுத்த பலி நினைவூறப்படுகின்றது. அதை இப்படி சொல்லுவார்கள், அதுதான் நம்முடைய தாயாம் திருச்சபை நமக்கும் சொல்லுவது, நாம் விசுவசிப்பது. இங்கு பலியிடப்படுகின்ற பொருள், பலிப்பொருள் இயேசுதான், பலியிடுபவர் இயேசுதான், பலிபீடம் இயேசுதான், எல்லாமே அவர்தான், எல்லாமே அவர்தான். அப்படித்தான் இந்த இயற்கையிலே எல்லாமே அவர்தான். அவரிலிருந்து, அவரால், அவரோடு, அவருக்குள், அவருக்காக. அப்படி ஒரு விசாலமான பார்வையை பார்க்கின்ற போது இந்த டிசெண்டிங் அசெண்டிங் ஆர்டர், அந்த ஒரு பார்வை நமக்கு சற்று விடைபெறுவதை உணர முடியும். அது என்ன டிசெண்டிங் அசெண்டிங்? விண்ணகம் கடவுள் இருக்கின்ற இடம், மண்ணகம் நாம் இருக்கின்ற இடம். அவரை பார்த்து நாம் அப்பா தந்தை என்று அழைக்கின்றோம். எட்டாவது தூரத்தில் கடவுள் இருக்கின்றார் என்ற பார்வையிலே நாம் பழகிவிட்டோம். எட்டும் தூரத்தில் என்ன? நம்மிலே இருக்கின்றார், எல்லாவற்றிலும் இருக்கின்றார். எங்கு வியாபித்திருக்கின்றார்? எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக இருக்கின்றார். அவருக்கு தொடக்கமில்லை, முடிவில்லை. சர்வ வல்லவர், நன்மை நிறைந்தவர். அந்த தன்மைகளை நாம் உணர்கின்ற போது மேலிருந்து கீழிருந்து அதற்கு வாய்ப்பில்லை. ஒரு வட்டம் அப்படின்னா 360 டிகிரிக்குள்ள தான். எந்த கோடு போட்டாலும், எங்க புள்ளி வச்சாலும் அதுல ஏதாவது ஒண்ணுல நிற்கும். 360க்கு மேல போகுமா? போகாது. அதே போல ஒரு சதுரமாக இருக்கட்டும், செவ்வகமாக இருக்கட்டும், அருங்கோணமாக இருக்கட்டும், எந்த கோணமாக இருக்கட்டும், அதுல ஒவ்வொரு கோணத்தினுடைய அளவை கூட்டினோம்னா 360க்குள்ளதான். எங்க எப்படி இருந்தாலும் சரி, சமபக்க முக்கோணமா, அசம முக்கோணமா, அல்லது செவ்வகமா, எப்படியோ. ஆக ஒரு கோணத்திற்கு அப்படி என்றால், சாதாரண அளவிடுகின்ற அந்த கோணம், அந்த ஆங்கிள் 360 டிகிரிக்கு அப்படின்னா, சர்வ வல்லவர், எங்கு வியாபித்திருப்பவர், அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை எங்கும் இருக்கின்றது, எதிலும் இருக்கின்றது, எல்லாமாய் இருக்கின்றார். அப்படி உணர்கின்ற போது நிச்சயமாக கடவுளுடைய தன்மையை நம்மால் உணர முடியும், உணர வேண்டும். அப்படி இறை தன்மையை நம்மிலே உணர்கின்ற போது பிறரிலும் காண முடியும். பிறரிலும் காண முடிகின்ற போது இந்த இயற்கையிலும் பார்க்க முடியும். இயற்கையில் பார்ப்பது எளிது. பந்தயிசம், காட் இன் நேச்சர், கடவுள் இயற்கையில், அந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்கின்றார் அல்லவா, பூமியிலே மண்ணிலிருந்து, நெருப்பிலிருந்து, காற்றிலிருந்து, நீரிலிருந்து, ஆகாயத்திலிருந்து அவருடைய வல்லமையை நாம் எட்டி பார்க்க முடியும். சில நேரத்தில் தொட்டு பார்க்கும் வாய்ப்புகள் உண்டு, மறுப்பதற்கில்லை. ஆனால் ஆனால் அவற்றிலெல்லாம் இருப்பது அந்த இறை பிரசன்னம் தான். செடி கொடியா, விலங்குகளா, அந்த படைப்பை சற்று ஆழமாக சிந்தித்து அவருடைய வார்த்தையின் வல்லமையை, உடனிருப்பை, வழிநடத்துதலை, படைப்பின் அர்த்தத்தை, செயல்பாட்டை புரிந்து கொள்கின்ற போது அவர் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறார். எல்லாவற்றிலுடைய பிரசன்னம் இருக்கின்றது. அந்த ஒரு பார்வையை நாம் உள்வாங்குகின்ற போது நிச்சயமாக கடவுளுடைய பிரசன்னம் நம்மில் இருப்பதை, மற்றவர்கள் இருப்பதை உணர முடியும், உணர வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாளும் கடவுளுடைய வார்த்தையை பெறுகின்ற போது வானதுதரால், எப்படி முதல் வாசகத்தில் வானதுதர் விண்ணகத்திலிருந்து மன்னகத்துக்கும், விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் தொடர்பாளராக அந்த வானதுதர், தொடக்கத்திலே ஏமாற்றிய பாம்பு இறுதியிலே கட்டப்படுகின்றது இரும்பு சங்கிலியால்.
தொடக்கத்திலே விண்ணகம் மன்னகம் படைப்புகள் படைக்கப்பட்டது இயேசுவின் மீட்பால் புதிய விண்ணகம் புதிய மன்னகமா மாறுகின்றது. இயேசுடைய மீட்பு எல்லோருக்கும் உரியது. அதை உணர்ந்தவராக அன்னை மரியாள் நம்முடைய தாய் ஆரோக்கிய தாய் உணர்ந்ததால் தான் எல்லா சூழலிலும் அவரால் இறை வல்லமையை வெளிப்படுத்த முடிந்தது. அவருடைய சிந்தனை சொல் செயலால் நாமும் கூட அதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய உடல், நம்முடைய ஆன்மா, நம்முடைய உள்ளம் கடவுளுடைய பிரசன்னம். அப்படி ஒவ்வொன்றிலும் கடவுள் தன்மையை பார்க்கின்ற போது மனிதனையும் செழிக்கும், மனிதனையும் செழிக்கும். மனித மாண்புகள், கடவுளுடைய விழுமியங்கள், கடவுளுடைய மதிப்பீடுகள், அவர் கொடுத்த வார்த்தை, விவிலியத்தை வாசிக்கின்ற போது, சுவாசிக்கின்ற போது, தியானிக்கின்ற போது, ஜெபிக்கின்ற போது அந்த வல்லமை வெளிப்படுவதை மறுக்க முடியாது. ஒருவேளை அது டிசெண்டிங், இது அசெண்டிங், அது அங்க, இது எங்கு என்று பிரித்து பார்க்கின்ற போது ஆண்டால் அடிமை சமுதாயம் இடம்பெறுவதையும் மறுக்க முடியாது. நான் கொடுக்க வேண்டும், அவன் வாங்க வேண்டும், நான் மேலிருக்க வேண்டும், இவன் கீழிருக்க வேண்டும், அந்த பார்வையும் மறுக்க முடியாது. எப்போது இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கின்றார், அந்த சமதள பார்வை, சமத்துவ பார்வை இருக்கின்றதோ அப்போது மனிதனையும் செழிக்கும். யாராக இருந்தால் என்ன, வாழ பிறந்தவர்கள், அவரவருக்கு கடமை உண்டு, அவரவருக்கு உரிமை உண்டு. அந்த மதிப்பீடுகள் நம்மிலே வெளிப்படுவதை மறுக்க முடியாது. அன்னை மரியாளும் அப்படித்தான் அத்தனையும் ஏற்றுக்கொண்டார். அத்தனை பேருக்கும் இறைத்தன்மை வெளிப்படுத்தினார். காரணம், இறைவனில் அவர் இருந்தார், இறைவன் அவரோடு இருந்தார். நம்மிலும் அந்த இறைவன் இருக்கின்றார். எங்கும் நிறைந்தவர், எல்லாமும் ஆனவர், நம்மில் உறைபவர். அவரை நினைத்து தியானிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லா சூழலிலும் அந்த இறை வல்லமை நம்மை வழிநடத்துவதை உணர்வோம். தொடர்ந்து ஜெபித்து ஜெயம் பெறுவோம். ஆமீன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் ஆண்டவரே, அனைத்து வாழ்வழிக்கப்பமாக மாறும். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, ஆண்டவரே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுதுமான இப்பழி பொருள் எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திரு இருதயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவதோடு பக்தியோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை நீர் ஏற்றருளும். அந்த திரு இருதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாகவும் அருள்வளம் பெற்றுக் கொடுக்கும் அருள் மருந்தாகவும் மாற்றி கொடுத்தருளும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்கு உரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தான். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும், மீட்பு கொடுக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். கல்வாரி உறவிலே தனது தாயை எங்களுக்கும் தாயாக கொடுத்தருளினார். அந்த அன்னையின் பரிந்துரையில் நாங்களும் தொடர்ந்து பயணிக்க இறைவல்லமை பெற்று இறைவனோடு சேர்ந்து எல்லாவற்றிலும் இறைதன்மையை கண்டுணர வழி நடத்துகின்றே. ஆகவே புனிதர் வானதர் அனைவரோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி என்றென்று பக்தியோடு ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பருக கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளியும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியற்ற எங்களை அழைத்து தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்கள் விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் கொடுத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த உயிருள்ள தெய்வம் இயேசு. நம்மை வாழ வைப்பவர், வளர வைப்பவர், சான்று பகர வைப்பவர், திடப்படுத்துவர், உடனிருந்து வழிநடத்துவர். நாம் வாழ வேண்டும், தேவையான சக்தியை பெற வேண்டும். அதற்காக தன்னையே உணவாக கொடுக்கின்றார்.
இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரமிது. என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேளையிது. என் மீட்பரிந்தன் உள்ளம் வருகின்ற நேரமிது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாயிறைவா, உணவாய் உணர்வாய் வாயிறைவா, என் உயிராய் உறவாய் வாயிறைவா. என் மீட்பறிந்தன் உள்ளம் வருகின்ற நேரமிது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளையிது. மண்ணோடு விதையானே, உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானே. பின்னோடு முகிலானே, உந்தன் மரம் பொழிந்தாய் நான் மழையானே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் நண்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூட இருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகளின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you to the loving hands of your mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்போல் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை